ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஆர்டிஃபிஷியல் எல்லாமே ட்ரெண்டுன்றதோட எல்லோரும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது வந்து எனக்கு எப்போ வந்து ஒரு ஐ ஓப்பனாக இருந்துச்சுன்னா கோவிடுக்கு முன்னாடி. ஸோ மெயினாக வந்து நான் ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட யூஸ் கேஸ் எந்த அளவுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் வந்து ஒரு பெட்டரான ஒர்க்கை பண்ண முடியும்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து ஃப்ரெண்டு இருந்தார். நான் ஹெச்எஸ்ஏயில் ஒர்க் பண்ணுறப்ப அவர் வந்து அவரோட தம்பி, அவர் வந்து மலேசியன் ஆள், அவரோட தம்பி வந்து கூகுளில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ கூகுளில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால அவர் வந்து பிக்சல் ஃபோன் வச்சுருப்பார். பிக்சல் ஃபோனில் வந்து அவரோட பொண்ணோட ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்ததை வந்து காமிச்சார். அது பார்த்தா நான் வந்து டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டுன்பாங்க. ஸோ முன்னாடி இருக்க பர்சன் வந்து நல்லா ஷார்ப்பாகவும், பின்னாடி இருக்க பேக்ரவுண்டெல்லாம் ப்ளர்ராகிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேமராவோட லென்ஸு வச்சு தான் வரும். டிஎஸ்எல்ஆர் கேமரா, நார்மல் கேமராவில் எடுத்திங்கன்னா அந்த டெப்த்து முன்னாடி இருந்த கேமராலாம் வராது. எனக்கு வந்து பார்த்தா பயங்கர ஆச்சரியம். ஆனால் ஃபோன் கேமரா, அதுவும் வந்து இது பிக்சல் 2 என்னமோ, நான் சொல்கிறது வந்து 2015, ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ வந்து பார்த்தா ஃபோன் கேமரா இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னேன். அப்போ அவர் தான் சொன்னார், என்னோடய தம்பி கூகுளில் ஒர்க் பண்ணுறான், அவன் அந்த பிக்சல் கேமரா கொடுத்தான். அது பிக்சலில் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் மோடுன்னு போட்டோம்னா பயங்கரமாக வரும் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, அவ்வளோதான், அது அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டி வந்து நான் வந்து ஃபோனை அப்டேட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்ப, அதுக்கப்புறம் டிஎஸ்எல்ஆர் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் அப்படியே விட்டாச்சு. அப்போ வந்து ஃபோன் வாங்கணும், சீப்பான ஃபோன் வாங்கணும், ஆனால் நல்ல குவாலிட்டியான ஃபோன் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கப்போ போக்கோ ஃபோன் வந்துச்சு. ஷாமியில் வந்து போக்கோ F1 ஃபோனு. ஸோ அதை பற்றி என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, அந்த போக்கோ F1 ஃபோனில் நம்ம வந்து கூகுள் கேமரா ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ கூகுள் கேமரா ஆப் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு பேஸ் பண்ணி அந்த கேமரா ஆப் ஒர்க் பண்ணோம். ஸோ வந்து இப்போ வந்து எல்லா ஃபோன்லேயும் மோஸ்ட்லி போர்ட்ரேட் மோடுன்றது இருக்குது. அப்போ கூகுள் ஃபோனில் தான் ப்ரைமரியாக இருக்கும். மற்ற ஃபோனில் அந்தளவுக்கு இந்த மாதிரி எனக்கு தெரியல. நான் பார்த்ததெல்லாம் கூகுள் ஃபோனில் தான். ஸோ அந்த போர்ட்ரேட் மோடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆளை மட்டும் செப்பரேட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை அப்படியே வந்து ப்ளர் பண்ணிடும், ஏதோ ஒரு டிஎஸ்எல்ஆர் ஃபோனில் கேமராவில் எடுத்த மாதிரி. ஸோ போக்கோ ஃபோனில் வந்து நான் வந்து பேஸ் ஆண்ட்ராய்டை, ஸ்டாக் ஆண்ட்ராய்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜியாமோட ஆப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கூகுள் கேமரா ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு பார்த்தா ஃபோனும் நல்லாயிருக்கு. அட் த சேம் டைம் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு சில விஷயம் என்னென்னா ஒயிட் பேலன்ஸு. ஸோ வெளியில் நம்ம எடுக்கிறப்ப வந்து லைட்டிங், கலர்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபோனோட சென்சார்ஸ்க்கு வந்து அது அப்படியே ராவாக கேப்சர் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஆக்சுவலாக என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடோபி சாஃப்ட்வேர், ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரை போட்டு நம்ம அந்த ஒயிட் பேலன்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆக்சுவலான கலரே வந்து பிக்சரில் தெரியும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்மளை பார்க்குறதுக்கு நான் இல்லாட்டி வந்து ஒரு எல்லோயிஷாக, இல்லாட்டி வந்து டார்க்காக, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் வரும். ஸோ பிக்சல் ஃபோனில் நான் வந்து போக்கோ ஃபோனில் வந்து நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுக்கிறப்ப எனக்கு ஃபோட்டோஸே வந்து பயங்கரமாக ஒயிட் பேலன்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஸோ எப்படி எடுத்தாலும் வந்து ஃபோட்டோ பார்க்குறது, எடுத்தோடனே ஃபோட்டோ நல்லா இருக்குது, நல்லா பயங்கர. எனக்கு டிஎஸ்எல்ஆரில் எடுத்து அதை வந்து கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்புறமாட்டி அதை ஒயிட் பேலன்ஸ் கரெக்ஷன் பண்ணி எல்லாம் பண்ணி எடிட் பண்ணுறத வந்து ஒரு கிளிக்கில் வந்து சாஃப்ட்வேர் ஃபுல்லாக பண்ணிடுச்சு.
அப்புறம் அது என்னடா எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தா அப்போ தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஆப் வந்து நிறையா டேட்டாஸு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணி ஸ்டடி பண்ணி அதுவாகவே எல்லாத்தையும் எது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிடுவோம். ஸோ பர்ஃபெக்ட்டுன்னு கிடையாது, பட் 70-80% வந்து நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஏஐ அப்படின்றத பற்றி ஒரு புரிதல் வந்தது. அதுக்கப்புறமாட்டி எனக்கு வந்து இந்த கூகுளோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஏஐ பேஸ் பண்ணி நிறையா வந்து அந்த ஏஐயோட அப்ளிகேஷன்ஸ் கூகுள் ஃபோனில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் கூகுள் பிக்சல் 4a ஃபோன் வாங்கினேன். அப்போ வந்து கூகுள் பிக்சல் ஃபோன் வாங்கினீங்கன்னா அதில் வந்து இன்னும் பெட்டரான கூகுள் ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வரும். ஸோ இது வந்து ஏஐ அப்படின்றது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஸோ கோவிடுக்கு முன்னாடியே தான் கூகுள் பிக்சல் 4a நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதில் எனக்கு வந்து என்னென்னா ஆடியோ டு டெக்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சராக இருந்துச்சு. என்னென்னா நான் சொல்கிறத வந்து எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணுது. ஏன்னா நான் வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ இருந்தாலும் என்னோடய ஆக்சென்ட்டோடு நான் பேசுகிற இங்கிலீஷை வந்து அது ஓரளவுக்கு வந்து அக்யூரேட்டாகவே வந்து ட்ரான்ஸ்கிரைப் பண்ணிச்சு. ஸோ இதில் இன்னும் எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைசிங் என்னென்னா இதில் நீங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம், என்ன லாங்குவேஜு அப்படின்ட்டு. ஸோ நான் தமிழில் போட்டு தமிழில் பேசினேன்னா அதையும் அப்படியே ட்ரான்ஸ்லேட். எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியம். என்னென்னா இவங்க வந்து மாடல் எல்லாமே வந்து இங்கிலீஷு யூஎஸ் பேஸ்டு இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து ரீஜனலான அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ ஹிந்தினா கூட பரவாயில்ல, நிறைய பேர் இருக்காங்கன்றதுக்காக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் தமிழில் பேசி தமிழில் வந்து அக்யூரேட்டாக அதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்போ பயங்கர எனக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஏஐ பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஷர் ஆச்சு. எனக்கு அப்போவே வந்து கூகுள் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து எனக்கு ஏஐ மேலே பயங்கர இம்ப்ரெஷன் வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஸ் வே ஹைவே மாதிரி நம்ம ஊரில். ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 1 இயர் ப்ளஸ் நிறையா வந்து ஏஐயோட டிஸ்கஷன் தான். எனக்கு பயங்கர ஃபஸ்ட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து டீப் மைண்ட் கம்பெனி, அதோட ஃபவுண்டர் சிஇஓ டெமிஸ் ஹசாபிஸ்ன்றவர். ஸோ அவரோட டீப் மைண்டோட ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி ஆல்ஃபகோ அது பார்த்து தான் எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன்.